Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பிரச்சார ஒளிநாடா மற்றும் தேர்தல் பிரச்சார பாடல்களை ஜி.கே. வாசன் வெளியிட்டார். பெருந்தலைவர் காமராசரின் முத்திரை பதித்த 3 அம்சங்கள் விவசாயம், கல்வி, தொழில், சுகாதாரம், சட்ட ஒழுங்கு போன்ற முக்கிய அம்சங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் தேர்தல் அறிக்கை அமையப்பட்டிருக்கிறது. மது மற்றும் போதைப் பொருட்களுக்கு 100% முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கருதுகிறது. அது மட்டுமின்றி பாலியல் வன்கொடுமைகளுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதற்கு உறுதியாக இருக்கின்றோம் என்று கூறி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் தேர்தல் அறிக்கையினை வெளியிட்டார். அதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் ஏப்ரல் 4ஆம் தேதி நடக்க இருப்பதாகவும், தமிழக அரசியலை பொறுத்தவரை கூட்டணி அரசியலுக்கு அப்பாற்பட்டு விவசாயிகளின் நன்மைக்காக தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்றும், சென்ற முறை காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழக அரசு விவசாயிகளின் தீமைகளையும் தமிழக மக்களின் உரிமைகளையும் வலியுறுத்தவில்லை என்றும் கூறினார். மேலும் பேசிய அவர், நாட்டின் நிதி அமைச்சர் என்பவர் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர். அவருடைய நேர்மை, வெளிப்படைத்தன்மை தேர்தலில் நின்றால் அவருக்கு பொருளாதார செலவு கூடுதல். எனவே தேர்தலில் நிற்கவில்லை என்று கூறினார். கொரோனா காலங்களில் 140 கோடி மக்கள் கொண்ட இந்தியாவிற்கு என்ன ஆகுமா என்ற கேள்விக்குறி இருந்தது. நாடு பொருளாதாரத்தில் சரிந்து கொண்டே போனது. கடந்த வருடங்களில் படிப்படியாக உயர்த்தி பணப்புழக்கத்தை அதிகரித்த வரலாற்று பெருமை பிரதமரையும் இந்திய நிதியமைச்சரையும் சேரும். அப்படி இருக்கும் பொழுது நேர்மைக்கும் வெளிப்படைத்தன்மைக்கும் சம்பந்தமில்லாத தலைவர்கள் எல்லாம் இவரை பற்றி பேசுவது வெளிப்படையாக தெரிகிறது. இது தேர்தல் அரசியலுக்காக மட்டுமே. மேலும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தனது கட்சி சின்னத்தை மாற்றி கூறியதாக சர்ச்சை எழுந்த நிலையில் அதற்கு பதிலளித்த ஜி.கே. வாசன் அவர்கள், தேர்தலுக்கு அப்பாற்பட்டு உண்மை நிலையை பேச வேண்டும் என்றால் பொதுவாக தேர்தல் நேரத்தில் தேர்தல் களத்தில் வேட்பாளருடைய பெயரையோ சின்னத்தையோ தொகுதியையோ தவறுதலாக சொல்வது என்பது திருத்திக் கொள்வது என்பதும் தலைவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் புதிதல்ல. சர்ச்சைக்கு ஒன்றும் இல்லை. தவறு செய்வது மனித இயல்பு. அதனை ஒப்புக்கொள்வது அதைவிட மரியாதை. அதுவே என்னுடைய பாணி என்று அவர் கூறினார். தமிழ்நாடு அரசு நீட் தேர்வை நிறுத்தப் போவதாக தமிழ்நாட்டு மாணவர்களையும் மக்களையும் குழப்பத்தில் விட்டுள்ளதாகவும், விவசாயிகளிடம் நேரடியாக பேச தைரியம் இல்லாதவர்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டினார்.